ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிழை. அனுர ஹோகோம் ரணில் ஆதரவாளர்கள் கோஷம். போலீசார் மீது தாக்குதல், நீதிமன்ற வளாகத்தில் அதிகரிக்கும் பதற்றம். ஜேவிபியின் குரூர சிந்தனை, கிருணிகா வெளியிட்ட தகவல். ரணிலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி பகிரும் ஐக்கிய தேசிய கட்சி. புதைக்குழிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே நீதி கோருகின்றனர், மணிவண்ணன் ஆதங்கம். ரணிலின் வழக்கு அக்டோபரில் மீட்டும். செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி தலா 5 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள கியூ வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுர ஹோகோம் என கோஷங்களை எழுப்பி வந்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சூம் காணொலி அழைப்பு மூலம் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட்டத்தினரிடையே உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் கூட்டு போராட்டம் இப்போது தொடங்கிவிட்டது என்று கூறினார். இந்த அடக்குமுறை ஊர்வலத்துக்கு அதிக ஆயுள் இல்லை என்றும் கவிந்த ஜெயவர்தன கூறினார். இதேவேளை நீதிமன்றத்துக்கு வருகை தந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் ஆசு மாரசிங்க ஆகியோரை போலீசார் நீதிமன்றத்துக்குள் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் நீதிமன்ற வழக்கு விசாரணை அறையில் பிரசன்னமாகினர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நிதி முறைகேடு தொடர்பான வழக்கு ரணில் விக்ரமசிங்க இன்றி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள அறையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 500க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியுள்ளனர். இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்திலும் பொதுமக்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் ஏதாவது அசாதாரண நிலை ஏற்படுமாயின் அதனை தடுப்பதற்காக போலீசார் நீர்த்தாரை பிரயோக வாகனத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். கடுமையான தாக்குதல் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொண்டதில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்துக்குள் கூடிய மக்கள் வீதி தடைகளை தாண்டி முன் செல்ல முற்பட்டதுடன் போலீசாரால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நெஞ்சில் ஈரப்பற்ற குரூர சிந்தனை கொண்டவர்களை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ரணிலின் கைதுக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து பேசிய அவர் ஜேவிபி தனது போராளிகளை கொண்டு சமூக வலைதளங்களில் குரூர சிந்தனைகளை வருங்கால தலைமுறையினருக்கு விதைத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நோய்வாய்ப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் அங்கே இறந்து போகட்டும் என்றனர். அத்தோடு அவரின் மனைவிக்கு புற்றுநோய் என்றவுடன் அவரும் இறந்து போகட்டும் என்றவாறான பதிவுகள் பெரும் ஆபத்தான செயற்பாடாகும். எங்கே நாம் இச்சமூகத்தை இழுத்துச் செல்கின்றோம்? நாட்டின் தலைவன் என்பவன் இலக்கிய மனம் கொண்டிருக்க வேண்டும். தலைவன் அனைவரையும் குற்றம் சாட்டுபவராக வைராக்கியம் கொண்டு மற்றவர்களை மதிக்காமல் மிதிப்பவரானால் மக்களும் அதையே செய்வர். இவ்வாறு சென்றால் எமது எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க முடியாமல் போகும். எந்தவித கருணையும் இல்லாத வீதி விபத்தில் சிக்கிய ஒருவரை காப்பாற்ற மனம் கொள்வதாக சமுதாயத்தை உருவாக்கவா இவர்கள் முயற்சிக்கின்றனர். இந்த செயற்பாடுகள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஏற்படக்கூடும். அப்போது அவர் தனிமைப்படுத்தப்படுவார் எனவும் தெரிவித்தார்.
இந்த காலகட்டத்தில் தனது கட்சி சார்பாக அயராது உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் ஒரு பெரிய கூட்டமும் வந்ததற்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக கூறினார். மேலும் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக தெரிவித்தனர். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் உட்பட அனைவருக்கும் அவர் குறிப்பாக நன்றி தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னிலையான அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் இருக்கும் புதைக்குழிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை இன்று தமிழ் தேசிய பரப்பின் உறுத்தாளர்கள் என கூறி கூட்டம் வைத்து போராடுகின்றார்கள். இது தமிழ் மக்களின் சாபக்கேடு என சட்டத்தரணி மணிவண்ணன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்காமையானது தேசிய பரப்பில் பயணிப்பவர்கள் என்று கூறி எதிர்வரும் 29ஆம் தேதியன்று கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள முயற்சிப்பவர்களின் தேசிய கொள்கைக்கு எமது நிலைப்பாடு ஒத்து வராதென நினைத்திருக்கலாம். அவர்கள் கூட்டு என்ற போர்வையில் இதை சாதிக்க முயல்கின்றார்கள் என தெரியவில்லை. நேற்றைய தினம் கூடிய கூட்டுக்குள் பல கட்சிகளின் பிரதிநிதிகள் ராணுவத்துடன் இணைந்து ஒட்டுக்குழுவாக பல்வேறு மோசமான செயற்பாடுகளை செய்தவர்கள் என்பதை மக்கள் அறிவர். அதன்படி இதில் உள்ள அவர்களில் சிலர் செம்மணி உள்ளிட்ட பல கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாகவும் இருக்கும் நிலை உருவாகலாம். எனவே இவர்கள் முன்னெடுக்கும் இந்த போராட்டம் எந்த அளவு வெளிப்படையானதாகவும் உணர்வு பூர்வமானதாகவும் இருக்கும் என்பது தெரியாது. இதேவேளை குறித்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தலைவர்கள் உண்மையானவர்களாக இல்லாது போனாலும் போராட்டம் அவசியமானது. அந்த வகையில் போராட்டத்தின் வலுவாக்கலுக்கு எமது கட்சியின் ஆதரவு இருக்கும் என்றும் தெரிவித்தார். பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இன்று பிற்பகல் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதி மீள எடுத்துக்கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கடந்த 22ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் இன்று நீதிமன்றில் ஆராயப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த சாட்சியங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை ஆராய்ந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றினை சுத்தம் செய்ததுடன் அவற்றினை அகழ்ந்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவற்றில் சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஆடையை ஒத்த துணியும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 34வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை கட்டம் கட்டமாக 42 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணிகளின் போது 150 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 2ஆம் கட்டத்தின் 3வது அமர்வின் 34வது நாள் அகழ்வு பணி இன்று காலை 8 மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் புதைகுழியின் விரிவாக்க வேலைகளோடு சேர்த்து அகழ்வு பணி ஆரம்பகட்ட வேலைகளோடு கிட்டத்தட்ட 16 புதிய மனித எண்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த 16 புதிய மனித எண்பு தொகுதிகளும் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதுடன் இது தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதுடன் அதனை வெளியில் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவல் வைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நாளையும் நடைபெறும். சில எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறுவர்களது மாதிரி. ஆனால் அது தொடர்பான முடிவை நாளைக்கு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அது தொடர்பான விடயம் கவனத்தில் கொள்ளப்படலாம். இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றது. நன்றி.